ஹலோ மக்களே, நான் உங்கள் பவதானி அண்ட் வெல்கம் டு சிலாக்ஸ். ஸோ ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்துட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு Q&A வைக்கிறேன். ஸோ கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது நிறைய பேர் வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். அதுலேருந்து இன்னைக்கு ஒரு டாப் 15 to 20 கொஷின்ஸ் நான் வந்துட்டு இன்னைக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் தான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப 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 பேர் கேட்டிருந்தீங்க. நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் நான் ஐ எம் வெரி ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். அண்ட் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஷின் தான் தாண்டி இப்போ கொஷினுக்குள்ளே போகலாம். ஹாய் அக்கா, விச் காலேஜ் ஆர் யூ ஸ்டடிங் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலமில் ஈரோடு இருக்கல அங்கே படிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல சுற்றுச்சூழலில் படிக்கிறேன். ஃபுல் க்ரீனரி காலேஜ் தான் அந்த காலேஜ். ஸோ பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் படிக்கிறேன். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு 3rd இயர் படிக்கிறேன், ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ நான் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் 3rd இயர் ஐடி டிபார்ட்மெண்ட். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே எனக்கு 4-3 பேர் கேட்டிருக்கீங்க. இசி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டு சொல்லுங்கள், ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. டு பி ஹானஸ்ட், ஃபீஸ் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஸோ நான் வந்துட்டு 2021 உள்ளே வரும்போது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அடுத்து 2026 பேட்ச் உள்ள வரும்போது வருது. இப்போ 2027 பேட்ச் உள்ள வரும்போது வந்துச்சு. அப்புறம் நீங்கள் வரும்போது ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக காலேஜ்க்கே வந்து நீங்கள் அட்மிஷன் டீம் கிட்ட பேசினீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 2.83 அப்படி தான் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தான் சேம் வித் எனக்கு டைரக்ட் ஜூனியர்ஸ் அண்ட் எனக்கு அடுத்த செட் ஜூனியர்ஸ் வந்துட்டு எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தான் அவங்கக்கிட்ட தான் லைக் பர்சனலாக நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இயர்ஸ்க்கு மாறிட்டே தான் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் மாறும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா காலேஜுக்கு வந்து கேட்கறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பிஐடி. பிஐடியில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ மெயின்லி பிஐடி அப்படின்னா வந்துட்டு அது பேர் போனதே வந்து அதோட டிசிப்ளினுக்காக மட்டும்தான். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பிஐடி என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பாய்ஸுக்கு சொல்லிடுறேன். பாய்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் கோட் வந்துட்டு என்னென்னா ஃபார்மல் ஷர்ட் அண்ட் ஃபார்மல் பேண்ட்டில் தான் வரும். அண்ட் சைனா காலர் வச்சுருக்கக்கூடாது. அது சைனா காலர் தான் சொல்லுவாங்க, சைனீஸ் காலர். அந்த சைனீஸ் காலர் வச்ச ஷர்ட்லாம் போடக்கூடாது. அண்ட் ஹேர் ஸ்டைல் ப்ராப்பராக வச்சுருக்கணும். ரொம்ப ஃபங்க் வச்சுட்டு அப்போல்லாம் காலேஜ் வரக்கூடாது. அண்ட் ஷேவ் பண்ணியிருக்கணும். மெயினாக வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஷேவ் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு இல்லைனா ட்ரிம் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு தான் மெயின் ட்ரெஸ் கோட். அண்ட் அவுட்டிங் டைம் வந்து பாய்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4:30 to பியர்சிங் நாட் அலோட். 4:30 to 8 வந்து அவுட்டிங் டைமு. அண்ட் பியர்சிங் பாய்ஸ் வந்து பியர்சிங் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து சுற்றக்கூடாது காலேஜ் கேம்பஸில். இதுதான் வந்துட்டு பாய்ஸ்க்கான ரூல்ஸ். கம்மிங் டு த கேர்ள்ஸ் ரூல்ஸ் வந்துட்டு ட்ரெஸ் கோட். கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன ட்ரெஸ் கோட் அப்படின்னா சல்வார் கமீஸ் தான் போடணும். லெகின் போடுறீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் லெகின் தான் போடணும். ஃபுல் லெகின் இருக்கலாம், அதுதான் போடணும். ஆங்கிள்ஸ் போடக்கூடாது. அண்ட் முட்டிக்கு கால் தெரிகிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே போடக்கூடாது. அண்டு நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயராக வரீங்க அப்படின்னா மந்த் எண்ட் வந்துட்டு ஒரு லீவ் விடுவாங்க. ஜென்ரல் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் விடுவாங்க. ஜென்ரல் பெர்மிஷனாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் எதாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அப்படி தான் இருக்குமே தவிர நீங்களாம் ஓனாக போகக்கூடாது. நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களாம் ஓனாக போயிட்டு வந்துக்கலாம். இதுதான் வந்துட்டு லீவ் பொறுத்தவரைக்கும் கேர்ள்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு ஒரு அவுட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 கேர்ள்ஸ் வந்து கேட்குள்ளே வந்துடணும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து அவுட்டிங் கிடையாது. ஸோ செகண்ட் இயர்ஸ் அண்ட் தேர்ட் இயர்ஸ், ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும் தான் அவுட்டிங் இருக்குது தவிர ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அவுட்டிங்கே கிடையாது. அண்ட் அதே தான் பாய்ஸ்க்கு அந்த மாதிரி தான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து சுற்றக்கூடாது காலேஜ் கேம்பஸில். அண்ட் கேர்ள்ஸ் வந்து 6:30 ஹாஸ்டல் கேட்குள்ளே வந்துடும். ஹாஸ்டல் கேட்னா காலேஜ்லேருந்து ஹாஸ்டலுக்குள்ளே 6:30 வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் சண்டே பெர்மிஷன்லாம் கிடையாது. எப்படின்னா நீங்கள் சண்டே வீட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இபிஓ இல்லை வந்துட்டு எஸ்பிஓ போட்டுட்டு நீங்கள் பேரண்ட்ஸோடு வந்தாலும் வெளியே போகலாம். பட் சண்டே தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு போனோம் அப்படின்னா சண்டே பெர்மிஷன் கிடையாது. அண்ட் ஹேர் ஸ்டைலும் அதே மாதிரி தான் பாய்ஸ் சொன்னவே தான். நீட்டான ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கணும்.
ரொம்ப லைக் ஃப்ரீயாக விட்டுட்டு வரக்கூடாது காலேஜ்க்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 கிளிப்பாவது குத்திருக்கணும் ஹேருக்கு, அந்த மாதிரியாவது ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரணும். அண்ட் மெஸ்ஸில் ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது முட்டிக்கு மேலே ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகக்கூடாது மெஸ்ஸுக்கு. வேற ஹாஸ்டலில் நீங்கள் இருந்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் மெஸ்ஸுக்கு போகிறப்போ மட்டும் அந்த ட்ரெஸ் கோட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் கேர்ள்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோவாக டைப் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணுறேன், வேணா ரெஃபரன்ஸ் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லேருந்து கேட்பாங்களா, செகண்ட் இயர்ஸ்லேருந்து கேட்பாங்க, தேர்ட் இயர்லேருந்து கேட்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. இன்டர்ன்ஷிப் பொதுவாக வந்துட்டு தேர்ட் இயர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ தேர்ட் இயர் 6th செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இன்டர்ன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிலே உங்களுக்கு இன்டர்ன் கொடுக்குறாங்களா, இன்டர்ன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு இன்டர்ன் போகலாம். அப்படி இல்லை நான் இன்னும் பிளேஸ் ஆகலை, எனக்கு இன்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனியாக உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் இன்டர்ன் சர்ச் பண்ணி இன்டர்னுக்கு போய்க்கலாம். எல்லாமே தேர்ட் இயருக்கு அப்புறம் தான். நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணுற இன்டர்ன் எல்லாமே இன்பிளான் ட்ரைனிங்காக தான் இருக்குமே தவிர இன்டர்ன்ஸாக கொடுக்க மாட்டாங்க. இப்போது நானுமே ஒரு கம்பெனியில் போய் இன்பிளான் ட்ரைனிங் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு சென்னையில் எடிஃபை டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு வெப் டெக்னாலஜி இன்டர்ன் பண்ணேன். அது பேர் இன்டர்ன் கிடையாது, அது வந்துட்டு ஒரு இன்பிளான் ட்ரைனிங். அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க, அதை நான் கற்றுப்பேன். அதுதான் வந்துட்டு நான் பண்ண இன்டர்ன்னா ப்ராப்பராக நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அது பேர் இன்டர்ன் அப்படின்னு கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப். அது வந்து தேர்ட் இயரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்டர்ன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு பேர் போனது ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். 100% பிளேஸ்மெண்ட் காலேஜ் காட்டுவாங்க. அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசலாம் எப்படின்னா நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட் வந்து கண்டிப்பாக பே ஆஃப் பண்ணும். கண்டிப்பாக வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் இயர் நீங்கள் எல்லாருமே ஒரு ஜாபோடு தான் காலேஜ் விட்டு வெளியே போவீங்க. அதுதான் காலேஜோட கேரண்டி. அதை நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த காலேஜ் பொறுத்தவரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு பைலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புது கம்பெனிஸாக ஒவ்வொரு வருஷமும் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 200+ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் கம்மிங் இன் எவ்ரி இயர் அப்படின்றது தான் காலேஜோட கணக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்துட்டு காலேஜ். அண்ட் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. காலேஜில் வந்துட்டு பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்துட்டு கிராண்டாக ஒன்று கொண்டாடுவாங்க. அது மட்டும்தான் ஒரே ஒரு கல்ச்சுரல்ஸ் காலேஜில். மற்றபடி மாதம் டான்ஸ் ஈவெண்ட் அண்ட் மியூசிக் கான்சர்ட் நடக்கும். ஸோ டான்ஸ் கிளப் அண்ட் மியூசிக் கிளப் சேர்ந்து மாதம் நடத்துவாங்க. இது மட்டும்தான் வந்துட்டு காலேஜ் கல்ச்சுரல். அதுவுமே வந்துட்டு அந்த டான்ஸ் ஈவெண்ட்டும் மியூசிக் கான்சர்ட்டும் ஒரு 2 hours ஈவெண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் காலேஜில் ஈவெண்ட் அப்படின்னு வரும். ஸோ மற்றபடி நீங்கள் இந்த காலேஜில் வந்துட்டு மாதம் ஓணம் செலிப்ரேஷன் இல்லை அந்த செலிப்ரேஷன் அப்படின்லாம் வந்துட்டு காலேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த காலேஜ் நீங்கள் படிக்க வரீங்க, நீங்கள் நான் வந்து படித்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த காலேஜை சர்வைவே பண்ண முடியும். எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க நீங்களே. ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் சேர்ந்து கேட்டிருக்கீங்க. ஹாஸ்டல் வந்துட்டு பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைமண்ட், ரூபி, எமரால்டு அப்படின்னு நிறைய ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு கரெக்டாக பேர் தெரியாது. பட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு நர்மதா, யமுனா, காவேரி, கங்கா, நார்த் பவானி, சவுத் பவானி அப்படின்னு சொல்லிட்டு 6 ஹாஸ்டல் இருக்குது. நான் வந்து நர்மதா ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ எனக்கு 6 ஹாஸ்டல்லுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். இப்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க 2 காட் அண்ட் சிங்கிள் காட் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 2 காட் ரூம் இருக்குது, பட் சிங்கிள் காட் ரூம் கிடையாது. 2 காட் ரூம்க்குமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி, அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி அந்த ரூமில் இருக்க மாதிரி தான் இருக்கும் 2 காட் ரூமுக்கு. வேறஸ் மற்றபடி எல்லா ரூம்ஸ்க்குமே வந்துட்டு சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அண்ட் ஃபுட், கம்மிங் டு ஹாஸ்டல் ஃபுட் ஆஸ் ஆல்வேஸ் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான். ஹாஸ்டல் ஃபுட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, வரும்போதே ஸ்நாக்ஸ், ஊறுகாய், பொடி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி சர்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் நாட் டூ குட், நாட் டூ பேட், சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஹாஸ்டல் ஃபுட். அதான் ஹாஸ்டல் பற்றி. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் தேட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெப் அப் வாரியர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் அப் வாரியர்ஸ் நான் சொன்னால ஒவ்வொரு மந்த் வந்துட்டு டான்ஸ் கான்சர்ட் அண்ட் ஈவெண்ட், மியூசிக் கான்சர்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டான்ஸ் டீமில் ஒரு டீம், மொத்தம் 6 டான்ஸ் டீம் இருக்காங்க. ஸ்டெப் அப் வாரியர்ஸ், எலைட் ஸ்குவாட், ட்விஸ்டர்ஸ், அப்புறமா ஃப்ரீ ஸ்டைலர்ஸ், டைனமிக் பிளாஸ்டர்ஸ் அண்ட் டி க்ரூ. ஏன் நான் இப்போ இந்த டீமோட பேரை ஞாபகம் வச்சுருக்கேன்னா மாதம் நான் தான் அதில் எம்சி பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த 6 டீம் இருக்காங்க. ஸோ 6 டீம் வந்து ஸ்டெப் அப் வாரியர்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம்,
அவங்கள பற்றி நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தாலே எல்லாமே தெரியும். ஸோ நான் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நல்லா பாட்டு பாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீமில் போய் சேர்ந்துக்கலாம். அண்ட் பாட்டு பாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேண்டில் சேர்ந்துக்கலாம். they will definitely help you. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் விஜேவா இல்லை ஆர்ஜேவான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் விஜே அண்ட் ஆர்ஜே ரெண்டுமே. நான் வீடியோ ஜாக்கியும் பண்ணுவேன், நான் வந்து ரேடியோ ஜாக்கியும் பண்ணுவேன். ரேடியோ ஜாக்கி வந்து நான் எங்கள் காலேஜ் வந்து பண்ணாரி அம்மன் கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ இருக்குது. அந்த ரேடியோவில் வந்துட்டு நான் ஆர்ஜேவாக இருக்கேன். அண்ட் காலேஜில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ் லைக் இந்த மியூசிக் கான்சர்ட் அண்ட் டான்ஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு எம்சி பண்ணுவேன். நான் என்னோட டீமோட பண்ணுவேன். என்னோட டீமோட ஃபோட்டோலாம் இங்கே ஆட் பண்ணுறேன். நான் பண்ணோட கிளிம்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, நீங்கள் ஹலோ எஃப்எம் இல்லை மிர்ச்சிலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிக் இதாக இருக்கும். பப்ளிக் இந்த சென்ஸ் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற இடமா இருக்கலாம். இல்லை வந்துட்டு ஒரு நிறைய ஆட் கொடுக்குற அங்கே நிறையா அப்படி நடக்கும் இல்லையா. அதே கம்யூனிட்டி ரேடியோவில் வந்துட்டு இது எதுவுமே நடக்காது. நாங்களும் பாட்டு போடுவோம், நாங்களும் ஆட் கொடுப்போம். ஆனால் ஆட் எல்லாமே எப்படி ரிலேட்டட் இல்லை எல்லாம் கண்டென்ட் எப்படி எந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி இருக்க கம்யூனிட்டிக்கு என்ன தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாரி அம்மன் காலேஜ் வந்துட்டு சத்தியமங்கலம் இருக்குது. சத்தியமங்கலம் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே என்னென்ன ஊர் இருக்கோ அந்தந்த ஊருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது மட்டும் தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்குமே தவிர மற்ற எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸோ இல்லை மூவிஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ இதுதான் கம்யூனிட்டி ரேடியோ பேசிக்லி டஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹோம் டூர் அண்ட் ஹாஸ்டல் டூர். ஹாஸ்டல் டூர் கண்டிப்பாக நான் போடுறேன். பிஹைண்ட் த கேமரா வந்துட்டு என்னோடய கேமராமேன் எனக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுறேன். அண்ட் நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். ஸோ எங்களோட டைமெல்லாம் பார்த்துட்டு வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஹாஸ்டல் டூர். ஹோம் டூர் வந்துட்டு வீட்டெல்லாம் பர்மிஷன் கேட்டு விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன். நான் போட மாட்டேன்னு இல்லை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய வீடோட அங்கங்கே கிளிம்ஸ் மட்டும் நான் அப்பப்போ போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஹைலைட்டில் போட்டு போடுறேன். உங்களுக்குலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். அண்ட் கீழேயும் கமெண்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான் கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதை விட நிறைய கொஷின்ஸ் காலேஜ் ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க. நான் உங்கள் எல்லாருக்குமே மேபி பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்கலாம், பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கலாம். அப்படி கொஷின்ஸ் மிஸ் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ் கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் சப்போஸ் நிறையா கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு Q&A செஷன் நீங்கள் எல்லோரும், அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இப்போது கரண்ட் 12th முடிச்ச எல்லாருமே இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் கொடுத்துருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாதானி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.